Hi guys, welcome back to கபடி வீடியோ. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட கேப்டனா PKL சீசன் 12க்கு பவான் ஷெராவத் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நல்ல டிசிஷனா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட வைஸ் கேப்டனா நம்மளோட அர்ஜுன் தேஸ்வால நம்ம தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி தான் பேச போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 12 கேப்டனா நம்மளோட பவான் ஷெராவத்தை நம்ம தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலா இன்னைக்குதான் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம தமிழ் தலைவாஸ்லேருந்து வந்துச்சு. இது மாதிரி பவான் ஷெராவத் தான் தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 12 கேப்டன். இது ஒரு நல்ல மூவா அப்படின்னு இப்ப பார்ப்போமே. தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி சாய்ஸா யாரெல்லாம் இருந்தான்னு கேட்டா பவான் ஷெராவத் இருந்தாரு, அதே போல சாகர் ராட்டி இருந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யங் கேப்டனா நரேந்தர் கண்டோலா, அதே போல அர்ஜுன் தேஸ்வால் இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் பிரைம் கண்டெண்டர்ஸா நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது சாகர், பவன், அர்ஜுன் தேஸ்வால் இவங்க இதுலதான் யாராச்சும் ஒருத்தர் கேப்டன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே போல சாகருக்கு கொடுக்காம நம்ம பவான் ஷெராவத்தை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நாளா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா சாகர் ராட்டிக்கு கேப்டன்சி கிடைக்கும், டிஃபெண்டர் ஒரு கேப்டனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், பவன் ஷெராவத்தும் எந்த ப்ரெஷரும் இல்லாம ஆடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் நம்ம தமிழ் தலைவாஸ் வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பவான் ஷெராவத்துட்டு கேப்டன்சி கொடுத்திருக்காங்க. பவான் ஷெராவத் ஒரு நல்ல கேப்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு பவான் ஷெராவத் ஒரு நல்ல கேப்டனா செயல்படுவாரு PKL சீசன் 12 நம்புவோம். ஏன்னா அவர் பெங்களூர் டைட்டன்ஸ்க்கும் கேப்டனா இருந்திருக்காரு, பெங்களூரு புல்ஸ்க்கும் ஒரு சீசன் கேப்டனா இருந்திருக்காரு. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவான் ஷெராவத்துக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால அதே போல நம்ம இந்தியன் கபடி டீமுக்கும் கேப்டனா இருந்திருக்காரு. ஸோ அதனால பவான் ஷெராவத்துக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல எந்த டவுட் வேணா அதை அவர் ப்ரெஷரா எடுத்துக்க கூடாது. ப்ரெஷரா எடுத்தா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு வேணும். பவான் ஷெராவத் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டினார்னா தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நல்ல சீசனா அமையும். சாம்பியன்ஷிப் டீமா கூட தமிழ் தலைவாஸ் இருக்கும். ஸோ அதனால பவான் ஷெராவத்துக்கு கேப்டன்சி கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஒரு நல்ல மூவ் தான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம PKL சீசன்ல தான் பார்த்தாகணும். நீங்க சொல்லுங்க, பவான் ஷெராவத்தை PKL சீசன் 12 கேப்டனா தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸ் பண்ணது கரெக்டா இல்ல வேற யாருக்காச்சும் போயிருந்தோம்? அந்த வேற யாருன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் வைஸ் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணது அர்ஜுன் தேஸ்வால். அர்ஜுன் தேஸ்வால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஹெட் கோச்சோட ரொம்ப நம்பிக்கை வச்ச பிளேயர்னா அது அர்ஜுன் தேஸ்வால் தான். சஞ்சீவ் பலியன் எல்லா சீசனுமே அர்ஜுன் தேஸ்வால் மேலதான் ரொம்ப நம்பிக்கை. ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்லயும் அதான் நடந்துச்சு. ஸோ அதே போல தமிழ் தலைவாஸ் அவங்களோட வைஸ் கேப்டனா அர்ஜுன் தேஸ்வாலையே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெண்டு கேப்டனும் ஆகட்டும், வைஸ் கேப்டன் ஆகட்டும் ரைடர்ஸா இருக்காங்க. ஒரு கேப்டன்சி பொசிஷன் டிஃபெண்டர்ஸ்க்கு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் பரவாயில்ல, ரெண்டு பேருமே ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ அதனால நல்லா பண்ணுவாங்க தமிழ் தலைவாஸ்க்கு அப்படின்னு நம்புவோம். நீங்க சொல்லுங்க, அர்ஜுன் தேஸ்வாலை வைஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணது கரெக்டா இல்ல வேற யாருக்காச்சும் போயிருந்துருக்கலாமா? யங் கேப்டன்ஸ் லைக் நரேந்தர், அதே போல பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் லைக் சாகர் ராட்டிக்காச்சும் வைஸ் கேப்டன் கொடுத்துருந்துருக்கலாமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா அஃபீஷியலா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுலயும் நம்ம ரீல்ஸ் போடுவோம், அதே போல அதுலயும் நம்ம போஸ்டர்ஸ் எல்லாமே மேக் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து அதுக்குமே நம்மளோட சப்போர்ட், நம்ம SDT ஆர்மி எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.